ஒரு சிறு பிள்ளைக்கு சுமக்க ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை. எல்லோரும் சிலுவை சுமக்க வேண்டும் என்று அவளுக்கு நன்றாக தெரிந்தாலும் அவளுக்கு அவளது சிலுவை விருப்பமே இல்லை. இன்னும் கொஞ்சம் அழகாக வசதியாக இருக்கலாமே என்று சிந்திக்கலானாள். ஒரு நாள் இயேசு அவளுக்கு காட்சியளித்து அவளை பரலோகத்திற்கு அழைத்து சென்றார். ஓர் அறைக்கு அழைத்து சென்று அவர் கதவை திறந்தபோது மோனாவின் இதயம் மகிழ்ச்சியால் நடனமாடியது. உள்ளே பலவிதமான சிலுவைகள் இருந்தன. உனக்கு எந்த சிலுவை வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்றார் இயேசு. அவள் உள்ளே சென்று சுற்றி வந்து ஒவ்வொரு சிலுவையாக பார்வையிட்டாள். பளபளவென்று ஜொலித்த விலையேறப்பெற்ற கற்கள் பதிக்கப்பட்ட சிலுவை ஒன்றின் மேல் அவளது பார்வை விழுந்தது. சுமக்க இது அருமையாயிருக்குமே என்று சொல்லிக்கொண்டே அதை கையில் எடுத்தாள். அது அவளுக்கு மிகுந்த கனமாயிருந்தது. கொஞ்ச தூரம் அதை சுமந்து செல்வதற்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பித்தது. ஆகவே அதை வைத்துவிட்டு வேறொன்றை எடுத்தாள். அது கவர்ச்சிகரமாகவும் வண்ண வண்ணமாகவும் இருந்தது. ஆனால் அதை தன் தோளில் வைத்தபோது அதன் கூர்மையான ஓரங்கள் அவளது சதையை வெட்டின. மற்றொன்று மிக பெரியதாகவும் வேறொன்று அலங்காரமே இன்றியும் இருந்தது. கடைசியாக தனக்கேற்ற ஒன்றை எடுத்துக்கொண்டாள். லகுவாகவும் கச்சிதமாகவும் இருந்தது. இதை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள் இயேசுவிடம். இயேசு புன்னகையுடன் அவளை பார்த்து, நான் உனக்கு முதலில் கொடுத்த சிலுவை அதுதான் என்றார். நம் எல்லாருக்குமே சுமக்க சிலுவைகள் உண்டு. அது அசௌகரியமோ சிக்கலோ அல்லது நாம் விரும்பாத ஒன்றாகவோ இருக்கலாம். கிறிஸ்தவ பயிற்சியில் அதுவும் ஒன்று. இயேசு தமது சிலுவையை சுமந்தார். ஆகவே நாமும் நமது சிலுவையை சுமக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் சிலுவையே நமக்கு ஏற்றது என்பதை நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும்.